நீங்க சேனலை பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 4, அதாவது இந்திய வரலாறும் பண்பாடு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து சோழர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு வீடியோல சோழர்களை பத்தி A to Z தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே சோழர்கள்ல இருந்து ஃபுல்ஃபில் ஆயிரலாம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். சோ முழுசா அந்த வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சோ சோழர்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ சோழர்களை பொறுத்த அளவுக்கு முற்கால சோழர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அப்புறம் பிற்கால சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் பேருக்கு வந்திருக்காங்க. இதுல முற்கால சோழர்கள் அப்படின்னா நமக்கு வரலாற்றுல தெரியக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா, ஃபெமிலியரான ஆள் யார் அப்படின்னா கரிகால் பெருவளத்தான். இந்த கரிகால சோழன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உறையூரை தலைநகராக கொண்டு முற்கால சோழ அரசை நிர்வகித்து இருக்கிறவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். இந்த கரிகால சோழன் அப்படின்னாலே நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல்லணை அப்படிங்கிற ஒண்ணு கட்டினது யார் அப்படின்னா கரிகால சோழன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கரிகால சோழனை பத்தி பொருளாற்றுப்படையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முரத்தம கன்னியர் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் எழுதியிருக்காங்க. அது யாருடைய கரிகால சோழனை பத்தி பொருளாற்றுப்படையில இடம்பெற்றுள்ளது. அடுத்து இந்த சோழர்களை பத்தி எவிடன்ஸ் இதெல்லாம் எதுல எங்க இந்த சோழர்கள் அப்படிங்கிறது மகாபாரதத்திலையும் இடம்பெற்று இருக்கு. அப்புறம் டாலமி, மெகஸ்தனிஸ் அவர்களுடைய குறிப்புகளையும் இந்த சோழர்களை பத்தி சொல்றாங்க. அடிக்கடி கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சோழர்களை பற்றிய குறிப்பு எதுல இருந்துச்சு அப்படின்னா மகாபாரதம், அப்புறம் டாலமி எழுதிய குறிப்புகள், அப்புறம் மெகஸ்தனிஸ் எழுதிய குறிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கல்லணையை கட்டினது யார் அப்படின்னா கரிகால சோழன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துல கால மாற்றத்தை சோழ மரபு வீழ்ச்சி அடைஞ்சு முற்கால சோழ மரபு வீழ்ச்சி அடைந்து ஒரு சிற்றரசுகளா அந்த உறையூரை சுற்றி இருக்கிற பகுதியில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் அப்படிங்கிற ஒருத்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். யாரிடமிருந்து தோற்றுவித்தார் அப்படின்னா, யாரிடமிருந்து தஞ்சையை மீட்டார் அப்படின்னா முத்தரையர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருந்துதான் தஞ்சைய விஜயாலய சோழன் மீட்டெடுத்தார். அது அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த விஜயாலய சோழனை தொடர்ந்து நிறைய பேர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சோழ மரபுல. ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, விஜயாலய சோழனுக்கு அப்புறம் முதலாம் ஆதித்யன் அப்படின்னு ஒருத்தவர். முதலாம் ஆதித்யன் அதுக்கு பிறகு முதலாம் பராந்தகன், முதலாம் பராந்தக சோழன், கண்டிராதித்தன். அடுத்து யார் அப்படின்னா அரிஞ்சேயன். இதற்கு பிறகு இரண்டாம் பராந்தகன். ஒண்ணு கூட போட்டுக்கலாம். இது 1 விஜயாலய சோழன், 2 ஆதித்யன், 3 பராந்தகன், 4 கண்டிராதித்யன், 5 அரிஞ்சேயன், 6 இரண்டாம் பராந்தகன், 7 முதலாம் ஆதித்தன். ஓகேங்களா? 7 ஆதித்தன். 8 பாத்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னா உத்தம சோழன், ராஜராஜ சோழன். 10 யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபெமிலியரா இருந்தது, அவரோட பையன் ராஜேந்திர சோழன். இதுக்கப்புறம் எக்ஸெட்ரா நிறைய போயிட்டு இருக்கோம். கடைசி சோழ அரசன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் அவருடைய வரிசை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிற்கால சோழ மரபை நிறுவியவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். அவருடைய பையன் யார் அப்படின்னா ஆதித்யன். அதற்கு பிறகு முதலாம் பராந்தகன், அதற்கு பிறகு கண்டிராதித்தன், அதுக்கு பிறகு அரிஞ்சேயன், அதற்கு பிறகு இரண்டாம் பராந்தகன், அதற்கு பிறகு ஆதித்தன், அதற்கு பிறகு உத்தம சோழன், அடுத்து ராஜராஜ சோழன், அதற்கு பிறகு ராஜேந்திரன், கடைசி சோழ அரசர் யார் அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன். இதுல ஃபெமிலியரா இருந்தது யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல முதலாம் புராந்தகன் கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதலாம் ஆதித்யரும் ஃபெமிலியரா இருந்திருக்காரு.
அப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபெமிலியரா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன். அடுத்து ராஜேந்திர சோழன். இதற்கு பிறகு ஒருத்தர் வருவாரு, சாளுக்கிய சோழ மரபை நிறுவிய குலோத்துங்க சோழன். ஓகேங்களா, குலோத்துங்க சோழன். சோ இவங்க எல்லாம் ஃபெமிலியரா இருந்திருக்காங்க. சோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். முதலாம் ஆதித்யன் என்ன பண்றாரு அப்படின்னா, பல்லவ கடைசி அரசன் யாரு சொல்லுங்க பாப்போம், அபராஜிதனை தோற்கடிக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. முதலாம் ஆதித்யன் அப்படின்னா பல்லவ அரசன் அபராஜித்தனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் ஆதித்யன். அடுத்து முதலாம் பராந்தகன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இவர்தான். ஏன்னா பாண்டிய அரசர் பாண்டிய நாட்டுல போர் கொடுத்து ஜெயிச்சுவாரு. சோ அதனால மதுரை கொண்டான் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. மதுரை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். இந்த கொலை முறை அப்படிங்கிற மெத்தடு எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் பராந்தகனுடைய காலகட்டத்துல தான் சார்ந்தது. நல்லா வச்சுக்கோங்க. குடைவோடை முறை அப்படிங்கிறது முதலாம் பராந்தக சோழனுடைய காலகட்டத்தை. குடைவோடை முறையை பத்தி சொல்ற கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. நல்லா வச்சுக்கோங்க. குடைவோடை முறையை பற்றி சொல்ற கல்வெட்டு எது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த முதலாம் பராந்தக சோழன் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனிடம் தோத்து போயிருவாரு. எந்த போர்ல அப்படின்னா தக்கோல போர். தக்கோல போர் யாராருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா முதலாம் பராந்தகருக்கும் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனுக்கும் இடையில நடந்ததுதான் தக்கோல போர். அடுத்து யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஃபெமிலியரான ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய ராஜராஜ சோழன் தான். சோழ மரபை ஒரு மிகப்பெரிய அளவுல பில்டப் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜராஜ சோழன். ஏன்னா வங்காள விரிகுடாவுடைய கடலையே கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஏரி போல பயன்படுத்தி அவர் கப்பற்படையால நிறைய நாடுகளை இணைச்சது யார் அப்படின்னா இந்த ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழனுடைய சிறப்புகள் என்னன்னா அப்படின்னா சிறப்பு பெயர்கள் என்னன்னா அப்படின்னா அருண்மொழிவர்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். எழுதி வச்சுக்கோங்க. மும்முடி சோழன், அருண்மொழிவர்மன்னாலும் இவருதான். மும்முடி சோழன் அப்படின்னாலும் இவருதான். சிவபாத சேகரன் அப்படின்னாலும் இந்த ராஜராஜ சோழன் தான். இலங்கை மீது படையெடுத்து அங்க ஆண்டுகிட்டு இருந்த மன்னன் 5ஆம் மகிந்தாவையும் தோற்கடித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ராஜராஜ சோழன். கிட்டத்தட்ட கிபி 1010 இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பெருவுடையார் கோயிலை கட்டினது யார் அப்படின்னா இந்த ராஜராஜ சோழன். அடுத்து யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன். அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஒரு சில பேர் தந்தை ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மகன் அந்த ஃபெமிலியர் தந்தை அடைந்த உச்சத்தை அடைய முடியாது. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம். ஆனா அவருடைய பையன் யார் அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர். இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கருடைய உயரத்தை தொட முடியுமா அவரால் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த ராஜேந்திர சோழன் தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தந்தை வழியிட்டு இருந்து எல்லா போர் தந்திரங்களையும் கத்து பல நாடுகளை வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னா இந்த ராஜேந்திர சோழன். இலங்கை முழுவதையும் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜேந்திர சோழன். அதே போல படையெடுத்து நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வென்றிருக்காரு. அதே போல வங்காளத்தின் மீது படையெடுத்து அங்க உள்ள மகிபாலனை தோற்கடித்திருக்கார். சோ தோற்கடித்ததுனால அருண சோழபுரம் அப்படிங்கிற ஒண்ணு நிறுவி இருக்கவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியணும். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், அப்புறம் பண்டித சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல குலோத்துங்க சோழன். இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராஜேந்திர சோழனுக்கு ஒரு மகள் இருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா அமங்க தேவி. அமங்க தேவியுடைய பையன் அந்த அமங்க தேவியை யாரு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா சாளுக்கிய அரசர் ஒருவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சோ அவங்களுக்கு பிறந்த மகன் தான் யாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் ஒரு சிறந்த அரசர் தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது முதலாம் குலோத்துங்க சோழன். அதுக்கு பிறகு வந்த அரசர்கள்லாம் ஒரு வலிமை குன்றி இருந்தாங்க. அதனால கடைசி அரசன் சோழ அரசன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன். கடைசி அரசன் யார் அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன். அவனை வீழ்த்தினது யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் ஜடவர்ம சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு வீழ்த்தி தஞ்சை சோழ மண்டலம் முழுவதையும் பாண்டியருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த ஊருடைய காலகட்டத்துலதான். ஒரு அடிப்படை அழகா அழைக்கப்பட்டது எது அப்படின்னா ஊர். கிட்டத்தட்ட 6 டைப்ல வரி வசூல் செஞ்சிருக்காங்க. இந்த சோழர்களுடைய காலகட்டத்துல தான் தேவாரம் தூக்கப்பட்டுள்ளது. அதே போல கம்பராமாயணம் என்றப்பட்டது சோழர்களுடைய காலம். அதே போல ஜெயங்கொண்டார்
அதாவது ஜெயங்கொண்டார் எழுதிய வாழக்கட்ட கலிங்கத்து பரணி எழுதப்பட்டதும் இந்த சோழர்களுடைய காலகட்டத்துலதான். அதே போல மூவருலா தக்கையபரணி அதெல்லாம் எழுதினதும் இந்த சோழர்களுடைய காலத்துலதான். சேக்கிலார் வாழ்ந்தது காலகட்டமும் இந்த சோழர்களுடைய காலகட்டம் தான். அண்ணாமலை எழுதின திருத்தக்க தேவர் வாழ்ந்த காலகட்டமும் இந்த சோழர்களுடைய காலகட்டம் தான். சோ இந்த காலகட்டத்துல தான் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சோழர்கள் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கழுகு பாதையில பார்த்து முடிச்சாச்சு. நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கவர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.